இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற உங்க எல்லாரையும் நான் அன்போட வாழ்த்து வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற ஒரு சம்மர் சீசன், அதாவது கோடைக்காலம், வெயில் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிரதர், வெயில் காலத்தை பற்றியெல்லாம் பைபிளில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நம்மளை படைத்த தேவன், நம்மளுக்காக எல்லாமே படைத்தவரே அவர் தாங்க. அப்படி இருக்கும்போது வெயில் சீசனை பற்றியோ இல்லை வேறு எந்த சீசனை பற்றியோ பைபிள் எல்லாமே இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கும். சரி, நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். என்னன்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தில், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாவதற்காக வானம் என்கிற ஆகாய விடுவில சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. என்ன பிரதர், சம்மரை பற்றி பேசுகிறேன்ட்டு காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல எப்படி இந்த காலம், அதாவது சம்மர் சீசன் எப்படி வருது நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தில், அவர் உண்டாக்கின சுடர்கள் சுடர்கள் என்னன்ட்டுனா நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த கேலக்ஸி அப்படின்னு சொல்லலாம், இல்லை நட்சத்திரங்கள். அதாவது இப்போ நம்மளுக்கு காலங்கள் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ சம்மரு, ரெய்னி சீசனு, வின்டர் சீசன், அந்த மாதிரி வருது இல்லைங்களா? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இது உண்டாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இது நட்சத்திரங்களெல்லாம் எதுக்கு இருக்குதுனாக்கா, அடையாளத்துக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்குது. சரி, ஓகே. சரி பிரதர், இதுக்கு சம்மர், இப்போ நம்மளுக்கு சம்மர் சீசன், அதாவது வெயில் சீசன் வருது சூரியனால தான். சூரியன் வெப்பம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் சம்மரே வருது. இங்கே சூரியன் இருக்கிறது கூட அறிகுறி இல்லையானாக்கா அதுவும் இருக்குது. எங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, தேவன் 16 வசனத்தில், தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்ன்ற வசனம் இருக்கு. என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ இது சுடர்கள் அப்படின்னாக்கா சூரியனை தாங்க குறிக்குது. சூரியன் அதோடைய வெப்பநிலை ஜாஸ்தி ஆகும்போது தான் நம்மளுக்கு இங்கே சம்மர் வெயில் காலம் இங்கே ஆரம்பிக்குது. சரி பிரதர், எங்களுக்கு எல்லாமே ஓகே. வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், வெயில் காலத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வறண்ட பூமியா, தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்குன்னு. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தான். என்னன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்காகவே அவங்க சம்மர் சீசன் எப்போ தான் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னாக்கா, சில பேருக்கு ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த வாட்டர் மெலனு, அப்புறம் மேங்கோ, அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற அது அப்போ சம்மரில் தானே கிடைக்கும். அதனால சில பேர் அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சம்மருக்காக. இன்னும் சில நண்பர்கள் எப்படின்னாக்கா ஐபிஎல்காக வெயிட் பண்ணுறது கூட இருக்கிறாங்க. அப்புறம் ஐபிஎல்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இப்போ நம்ம ஈஸ்டர் பண்டிகை வேறு வருது, அதுக்காக கூட வெயிட் பண்ணுறாங்க. இப்போது ஈஸ்டர் வேறு வருது, நம்மளுடைய சில ஃபெஸ்டிவல் எப்படி பண்ணலாம் பாரு அப்படின்ட்டு கூட சில மைண்ட் செட்டில் சில பேர் இருப்பாங்க. ஆனால் வெயில்னாலே எல்லாருக்கும் என்ன முதல்ல தோன்றுறதுன்னா, அந்த சூரியனோட ஒரு இது, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு ரொம்பவே சோர்வோட தான் இருப்போம் நம்ம. ஏன்னா அதோடைய வெப்பத்தை தாங்கவே முடியாது. இதில் இன்னும் என்னென்னாக்கா, இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சில பேர் சும்மாவே வெளியில் போக மாட்டாங்க. இன்னும் இந்த சம்மரெல்லாம் வந்தால் சொல்லவே வாங்க, அவங்க வீட்லேயே இருந்தபடியே இந்த சாப்பாடு, இந்த சில கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆர்டர் போட்டுருவாங்க. ஆனால் இதில் பேஜார் என்னன்னாக்கா, அவங்கள நினச்சா தான் பேஜாராகவே இருக்கும். ஏன்னா அந்த வெயிலில் சாப்பாடு இல்லை அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. அந்த வெயிலில் நம்ம அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாச்சு கொடுக்குமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த இப்போ நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, அதாவது இந்த கிளைமேட் எப்படி இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த அளவுக்கு ஒரு இது இருந்தில்ல. சரி, ஓகே, அப்படி பைபிளில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். அதனால தான் நான் இந்த டாபிக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி பிரதர், ஓகே, எல்லாமே ஓகே தான். இப்போ சூழ்நிலையை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, யோபு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அடல்பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருகி வழிந்து போகின்றன. என்ன பிரதர், உருகி வழிந்து போகின்றன அப்படின்ட்டுலாம் போட்டுருக்குது? என்ன ஐஸ்கிரீம் பற்றி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அதுதான் இல்லை. ஐஸ்கிரீம்னாக்கா நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் இல்லை. இந்த ஹிமாலயாவில்
இல்லை அண்டார்டிகாலெல்லாம் பெரிய பெரிய ஐஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஐஸ் வந்து உருகி போகுங்களாங்க. உருகி போய் அது வந்து உறைந்த மழைனாலும் ஒரு இதாகிடுமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையெல்லாம் சருகி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம், சடனாக இப்படி சருகி இதாகிடுச்சு அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரி இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாக்கா எல்லா இடத்துலையும் இப்போ உங்கள் வீட்டுக்கு கூட நிறைய ஏரிகள் குளங்கள் எல்லாம் இருக்கும். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகணுன்னு அந்த ஏரி இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டு உட்காந்து எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அந்த சூரிய வெப்பநிலை தாங்க முடியாமல் அது ஆட்டோமேட்டிக்காக அது இதாகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் இருந்து உருவழிந்து போய்கின்றன. இப்போ நான் சொல்ல இல்லைங்களா, அந்த ஏரியோ ஒரு குளமோ வீடு பக்கத்துலேயே எங்கன்னா இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்ச இல்லை நீங்கள் குளிச்ச கிணறா கூட இருக்கலாம், அது இல்லை குடிச்ச ஏரியா கூட இருக்கலாம். நீங்கள் அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் ஐயோ நான் இந்த இடத்துல குளிச்சிருக்கிறேன்ப்பா, இந்த இடத்துல நான் விளையாடி இருக்கிறேன்ப்பா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் அந்த இடத்த வந்து ஒரு இந்த சீசனில் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்னப்பா இங்கே தானே தேடின்னு இருப்பீங்க நீங்கள் போயிட்டு எங்கே இது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது எனக்கே நடந்துட்டு இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே நிறைய ஏரிங்கெல்லாம் இருக்கும். இப்போ நான் எங்கே பார்த்தாலே ஃபுல் வறண்ட பூமியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வசனம் சொல்லுது. யோபு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உஷ்ணம் கண்ட உடனே உருகி வெற்றி அனல் பட்ட உடனே அந்த ஸ்தலத்துக்கு போயிடும். இப்போ இந்த வெயிலுனாலே அதாங்க உஷ்ணம் ஜாஸ்தியாகி என்னென்ன நிறைய பேருக்கு இப்போலாம் தண்ணி கூட இதாகிட்டு இருக்கு. தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி சரி பிரதர், இப்போ உஷ்ண காலத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும், அதாவது உஷ்ணம் இப்போ வெயில் காலம் வந்த உடனே நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் எங்கள் வாழ்க்கைக்கு, அந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் மாதிரி எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் இது வந்து இப்போ எறும்பு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எறும்பு எப்படின்னாக்கா இப்போ வந்து அது வந்து அதோடைய ஆகாரத்தை வந்து அது கோடை காலத்தை தான் சேர்த்து வைக்கும். எதுக்குனாக்கா மழை காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி அது வெளியே வர முடியாது. மழை காலத்தில் அது வெளியே வந்து என்னாகும் உங்களுக்கே தெரியும், அது இருக்கிற இடமே எல்லாம் தெரியாத மாதிரி போயிடும் அந்த மாதிரி. ஆனால் வெயில் காலத்தில் தான் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த எறும்பெல்லாம் கூட கட்டியிருக்கிறது. அது வந்து எப்படின்னாக்கா அதில் எறும்பில் வந்து 3 வகை இருக்குது. ஒன்று வந்து குயினர், இன்னொன்று வந்து ஒர்க்கரா, இன்னொன்று வந்து சோல்ஜரு. இப்போ இந்த குயின் என்னன்னாக்கா இந்த எறும்புடைய முட்டையை போட்டு விட்டுறது தான். ஒர்க்கருடைய வேலை என்னன்னாக்கா, ஒர்க்கர் எறும்புக்கு அதுங்களுக்கு தேவையாக இருக்கிற சாப்பாடுகளை எடுத்துன்னு வரது தான் ஒர்க்கரு. சோல்ஜர்னாக்கா அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 சின்ன ஆண்டனா மாதிரி இருக்கும். அதை சென்சார் பண்ணிக்கின்னு எங்கெல்லாம் சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஒர்க்கர் எறும்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி விட்ருவோம். இந்த இடத்துல சாப்பாடு இருக்குது, இந்த இடத்துல நீ போனால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அது இன்டிமேட் பண்ணுறது அதோடைய வேலையா. அதே மாதிரி வந்து ஒர்க்கர் எறும்பு வந்து என்ன பண்ணுமா, ஒரு இடத்துல இருக்கிற சாப்பாடை இன்னொரு இடத்துல வந்து அதனுடைய கூட்டத்துக்கே கொடுக்குமா. அதைத்தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னாக்கா இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படின்னாக்கா இப்போ வந்து உங்களுக்கு வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்போ நீங்களும் வாழ்க்கையில் கொஞ்சம் சேமித்து வைங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னாக்கா இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாத்துக்குமே சரி. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு உயர் கல்விக்கு வந்து நீங்கள் வந்து காசு சேர்த்து வச்சே வைக்கணும். அதே போல் வந்து இப்போ நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாக்கா பிஸ்னஸ் நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும், நிறைய இது கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் காசை சேர்த்து வச்சா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா பிஸ்னஸ் நல்லா படியாக போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷன் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லைங்களா, அதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி தான் எங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு எறும்பு எடுத்துக்கினால அதுக்கே தெரியுது இந்த சீசன் வந்தால் நம்மளுக்கு வந்து இது பண்ணிடணும், நம்மளுக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த டைமுக்கு வந்து இது நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு தெரியும். இப்போது சம்மர் வந்தாலே கோகோனட்டு, தர்பூசணி, அதே போல் வந்து மேங்கோ, அது மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு இந்த சம்மரில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். முன்னாடி வர இப்போது ஒரு இதுக்கு முன்னாடி வந்து மழை காலம் வரப்போகுது. மழை காலத்தில் வந்து இப்போ நீங்கள் போய் ஒரு ரெயின் கோட்டோ இல்லை கொடையோ போய் கேட்டிங்கனாக்கா
அப்போ என்ன சொல்லுவாங்க, யானை விலை குதிரை விலை சொல்லுவாங்க, இது வந்து இந்த ரேட்டு. ஆனால் இந்த டைமில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அது கம்மி ரேட்டில் தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க, அதுக்கு இப்போ டிமாண்ட் இருக்காது, இப்போ யாரும் அது வாங்குறவங்களே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஒரு இதை தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி முன்கூட்டியே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் முன்னாடியே வாங்கி வைக்கணும் அப்படின்னு தான். இப்போ நீங்கள் ஒரு ரேஷன் கடைக்கு போனாக்கா ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு மளிகை சாமானத்தை எப்படி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்களோ அதே போல தான் இங்கே ஒரு சின்ன ஒரு எறும்பு என்ன பண்ணோம்னாக்கா அதனுடைய சாப்பாட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த சம்மர்லேயே சேர்த்து வச்சிடோமா. அதுதான் நான் சொல்ல வரேங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலாக ஏதாவது இல்லை, நான் போகிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டு தான் நான் போவேன் என் வாழ்க்கையில், அந்த மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்சிக்கலாம், என்னால் முடியாது பிரதர், என்னை சுற்றி எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணுற ஆளுங்க தான் இருக்கிறாங்க, ஒரு எறும்பாலே ஆகனாக்கா உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. எழுந்துச்சு கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸையோ உங்களுக்கான பலனோ உங்களை வந்து தேடி சேருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் எப்படி இருக்குது வீடியோஸ் எல்லாம் எல்லா வீடியோவையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.